தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: விசுவாச கண்கள் எங்கே? இன்றைய தேவ மனிதர் வின்சென்ட் டே பால். மண்ணில் பிறந்தது 24/4/1581 ஆண்டு. விண்ணில் சென்றது 27/9/1660 ஆண்டு. ஊர் போய் காஸ்கனி. நாடு பிரான்ஸ். தரிசன பூமி பிரான்ஸ். பிரான்ஸ் நாட்டில் பிறந்த வின்சென்ட் டே பால் ஒரு திருச்சபை ஆயர். ஏழை பெற்றோருக்கு பிறந்ததால் சிறு வயதிலேயே பிணி, வறுமை, எளிய வாழ்வு ஆகியவற்றை அறிந்திருந்தார். 1605 ஆண்டில் இவர் ஆப்பிரிக்க கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டார். சங்கிலிகளால் கட்டப்பட்ட இவர் முதலில் மீனவனுக்கும் பின்னர் சாராய வியாபாரிக்கும் விற்கப்பட்டார். இவரின் ஜெப தவ வாழ்வால் 2 ஆண்டுகள் கழித்து விடுதலையாக்கப்பட்டார். பிரான்ஸ் நாடு திரும்பியவர் 1617 ஊர் ஊராக சென்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். பரோபகாரிகளின் இயக்கம் என்ற ஸ்தாபனத்தை ஆரம்பித்தார். ஏழைகளை சந்தித்து உணவூட்டி உதவுவதே இவரின் நோக்கமாக காணப்பட்டது. 1625 ஆண்டு வின்சென்சியன் என்ற துறவற சபையை ஆரம்பித்து இறை போதனைகளை வழங்கினார். பிறர் அன்பு சகோதரிகள் என்ற பெயரால் பெண்களுக்கான துறவற சபையையும் ஆரம்பித்தார். ஏழைகளின் முன்னேற்றமே இவர் வாழ்வின் குறிக்கோளாக காணப்பட்டது. விசுவாச கண்ணால் ஏழைகளை பார்க்கும்போது எளிமைத்தனத்தை தெரிந்து கொண்ட இறைமகன் இயேசுவின் வடிவத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியவரும். எனவே இயேசுவை பின்பற்றி ஏழைகளை பேணுவோம், ஆறுதல் அளிப்போம், உதவி புரிந்து அவர்களை ஆதரிப்போம். கடவுள் ஏழைகளை அன்பு செய்கிறார். ஏழைகளை அன்பு செய்வோரையும் அவர் அன்பு செய்கிறார். மேற்கண்ட வார்த்தைகள் வின்சென்ட் அவர்கள் ஏழைகள் மீது வைத்திருந்த அன்பையும் தியாகத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகின்றது. தம் வாழ்நாளில் 1200க்கும் மேற்பட்ட அடிமைகளை மீட்ட இவர் ஏழைகளின் நண்பரென்றால் மிகையாகாது. அன்பரே, ஏழைகளின் உயர்வுக்கு உங்கள் உதவிகள் என்ன? முயற்சிகள் என்ன? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. கடவுளின் அருள் எனக்கு இருந்திராவிடில் நான் இறுதி வரை கல் மனிதனாக எல்லோருக்கும் சுமையாகவே இருந்திருப்பேன் என்கிறார் வின்சென்ட்.